எஸ் ஜஃபருல்லாங்கிறவரு மேல சிந்தாமணி திருச்சியிலிருந்து கேட்டிருக்காரு. நான் தௌஹீதின் மூலம் ஓரிரை கொள்கையை அறிந்து அதன்படி வாழ்கிறேன், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கிறேன். எனது சொந்த ஊர் மயிலம்பட்டியில் சந்தனக்கூடு விழா நடக்கிறது, அதற்கு போகிறேன். ஆனால் தர்காவுக்கோ பாத்தியாவோ கொடுப்பது இல்லை. ஆனால் எனது சொந்த பந்தங்களை நான் பார்க்க போகிறேன். இதனால் எனது ஊருக்கு போகலாமா வேண்டாமா விளக்கம் தாருங்கள் கேட்கிறாரு. அதாவது இவர் தர்கா இதுக்கெல்லாம் சந்தனக்கூடுலாம் நம்புறது இல்லையா, தௌஹீதுல தான் இருக்கிறாராம், பாத்தியா கிட்டெல்லாம் போறது இல்லையா. ஆனால் அந்த ஊர்ல விழா நடக்கும்போது, சந்தனக்கூடு விழா நடக்கும் போது நான் அந்த ஊருக்கு போறேன், சொந்த பந்தங்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு இது ஏன் தர்காவுல சந்தனக்கூடு நடக்கும்போது ஏன் போகணும்? அதுக்கு முத மாசம் போயிட்டு வரலாம்ல, அதுக்கு அடுத்த மாசம் போகலாம்ல. அந்த சந்தனக்கூடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற நாள்ல நம்மளும் போய் செஞ்சோம்னு சொன்னா நம்ம அதை ஆதரிக்கிறோம், அங்கீகரிக்கிற மாதிரி வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் வர்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் ஒரு ஒட்டகத்தை புவானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு அறுத்து பலியிடலான்னு நான் நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சை பண்றாரு. நீங்க எப்படி அல்லாஹ்வுக்காக தான் எல்லாம் செய்யணும்னு விளங்கி வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த நபி தோழரும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும்னு விளங்கி வைத்து கேட்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், நேர்ச்சை பண்ணிட்டேன், ஆனா இந்த இடத்துல அறுப்பேன்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிறர் விழா கொண்டாடுற இடமா, அது பிறர் அறுத்து பலியிடுற இடமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாதாரண ஒரு இடம் தான், அப்படின்னா போய் அறுத்து பலியிட்டுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அந்த இடத்துல போய் அல்லாஹ்வுக்கு தானே பலியிடுறாரு, போய் பலியிட வேண்டியதானேன்னு சொல்லல. எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, பார்க்கிறவங்களுக்கு சந்தேகத்தின் சாயல் வரக்கூடாது. இப்ப நீங்க எல்லாரும் அந்த சந்தன கூட்டுக்காக வேண்டி மயிலம்பட்டிக்கு போகும் பொழுது நீங்களும் போய் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தீங்கன்னு சொன்னா பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்? ஓ, இவரும் இதை ஆதரிக்கிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை அங்கீகரிக்கிறாங்க என்ற ஒரு கருத்து தான் வரும். நீங்க எப்படி அந்த சஹாபிக்கு எப்படி அந்த அல்லாஹ்வுக்காகத்தான் நேர்ச்சை பண்றோம்னு விளங்கி வச்சிருந்தாரோ அதே மாதிரி நீங்க விளங்கி இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் கவனிச்சிருக்காங்களா இல்லையா? நம்ம என்ன மட்டும் சரியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கலையா இல்லையா? அதை கவனத்துல கொண்டு இந்த மாதிரி சந்தேகத்தின் சாயல் படக்கூடிய அந்த நேரத்தில் போகாமல் சொந்தங்களை அனுசரிப்பதற்காக வேண்டி வேற நேரத்தில் போங்க. சந்தனக்கூடு நேரத்தில் நீங்கள் போனீர்களேயானால் நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும்? அதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க, அதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க, ஏத்துக்கிறீங்கிற ஒரு கருத்து வந்துரு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது.